கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. இப்போ தான் எபிசோட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்தி வந்து தீபாவை வந்து எழுப்புறாங்க. உன்னால் முடியும், நீ அவசரப்பட்டுறாத அப்படின்னு சொன்னோன்னே உன்னால் நிச்சயம் பாட முடியும் அப்படின்னு சொன்னாட்டேன். பட் இருந்தாலும் அவங்களால என்னால் முடியல சார், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வந்து இந்த கச்சேரியை வெற்றிகரமாக பாட முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, இப்படி நாங்களே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போராடுறீங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, முதல்ல பேசாமல் இருங்க அப்படின்ட்டு கார்த்தி வந்து டாக்டருக்கு ஃபோனை போடுறாப்புல. ஃபோனை போட்ட அடுத்த செகண்ட் வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க, ராஜா வந்துடுறாப்புல மண்டபத்துக்கு. வந்தோன்னே வந்து என்ன மாப்பிள்ள கீழே எல்லாம் ரெடியாக பாட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தீபா சிஸ்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, நீ முதல்ல வந்து டாக்டர் சொன்னாங்கல்ல, இந்த லெமனும் ஒரு உப்பு போட்டு சால்ட்டு வாட்டர் போய் கீழே போய் உடனே எடுத்துகிட்டு வந்துவா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆச்சு அப்படின்னு, நான் சொல்கிறத முதல்ல நீ செய் அப்படின்னோடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லா விஷயத்தையும் வந்து கோகிலா பாட்டியும் உங்களும் பாடுறான். இவன் பாட வச்சிருவானோ தீபாவை, வாய்ப்பு இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த ஜூஸ் கலந்து கார்த்தியே வந்து கட் பண்ணி வைக்கிறாப்புல, லெமன் எல்லாத்தையும் போட்டு சால்ட் வாட்டரை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே தீபா வந்து குடிச்சிடுறாங்க. குடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இப்போயும் ரொம்ப டல்லாக தான் இருக்கு, என்னால் முடியல, நிற்கவே முடியல அப்படின்னோடனே, முதல்ல தீபா வந்து டக்குன்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. கார்த்தியிலேருந்து தர்மலிங்கம் எல்லாரும் அழைச்சிட்டு வந்துட்டு மேடையில் வந்து பாரு, நீ பாடணுங்கிறதுக்காக அந்த ஆசிரமத்துலேருந்து குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க பாரு, கண்ணுக்கு நல்லா திறந்து பாரு, இத்தனை வருஷம் கனவு வந்து நீ எல்லோரும் முன்னாடி நீ பாடணுங்கிறது தான், அதை வந்து நீ விட்டு கொடுக்க போகிறியா அப்படின்னு சொன்னோன்னா, அதுவும் அந்த பிஞ்சு குழந்தைங்க வந்து ஏற்கனவே நீ பாடினதை கேட்டு மறுபடியும் ஆசையாக வந்திருக்காங்க. அவங்க வந்து உன் குரலை வந்து நீ பார்க்கணுன்னு ஆசைப்படல, யாரும் கேட்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உன் குரல் வந்து மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம், உன்னால் வைராக்கியமும் நம்பிக்கையும் இருந்தால் உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடுறேன் அப்படிங்கிறாங்க. கார்த்திக் சார், உங்களுக்காக வந்து நான் நிச்சயமாக பாடுறேன் அப்படின்னோன்னா, என்னோட ஆசையும் உங்கள் அப்பாவோட ஆசையும் அதுதான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறமேட்டு தீபா வந்து பாடலான்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போன்னு பார்த்து ரூபஸ்ரீ வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னோன்னே, இங்கே பாட்டி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை முதல்ல நீ போய் செய்ய அப்படின்னோன்னே, என்ன ஐடியா அப்படின்னோன்னே, நான் தான் அந்த சொல்லியிருக்கேன்ல பிளான் பி, அதை போய் நீ செயல்படுத்து அப்படின்னு சொன்னோன்னே, ஓ பிளான் பியா, ரைட் விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் கோகிலா பாட்டி வந்து அந்த கரண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. மெயின் சுவிட்ச் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தீபா வந்து பாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மைக்கை வந்து தொடுறாங்க. தொட்டு மைக் டெஸ்டிங் மாதிரி இப்படி தட்டி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கோகிலா பாட்டிக்கு எல்லா ஒயரையும் வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா பவர் சப்ளை ஆகி போயிடுது. தீபா வந்து டக்குன்னு தெளிவாயிட்டாங்க, என்னாச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சதுக்கப்புறம் வந்து வெற்றிகரமாக பாடி ஆகணும்னு நினைக்கிறப்ப ரெடி ஆகிறப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கார்த்திக் முதல் ரோவில் உட்காந்துருக்கவங்க டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுறாங்க. தீபா நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு, அவசரப்படாதீங்க, டக்குன்னு எந்திரிச்சிடாதீங்க, நான் ரெடி பண்ண வேண்டியது கரண்ட் என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து மாதம் வந்து ஷர்ட்டை வந்து இப்படி மடக்கி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் செம மாதம் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் ராஜா கேட்குறாப்புல, என்ன மாப்பிள்ள திடீர்னு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னோன்னா, சரி முதல்ல வா போய் பார்ப்போம் அப்படின்னு, எங்கே பிரச்சனைன்ட்டு போகலான்னா, அவன் எங்கே பிரச்சனைன்னு எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்குறப்ப ராஜா கிட்ட, வேறு எங்கே மெயின் போர்டு கிட்டக்க தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், ஃபால்ட்டு எலக்ட்ரிஷியன் வச்சு சரி பண்ணிக்கலாம் வா அப்படின்னோடனே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கரெக்டாக வந்து இது வந்து கார்த்திக் டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாப்ப, இது வந்து வெறும் ஃபால்ட் மட்டும் இல்லை, தீபாவை பாடக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ இங்கே கூட இருந்து ஒயரை வந்து கட் பண்ணி விட்ருக்காங்க பாரு அப்படின்ட்டு ஒயர் ரெண்டுத்தையும் பார்க்குறாங்க. இது வந்து டக்குன்னு இப்போ சரி பண்ண முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னோன்னா, மண்டபத்தில் தானே யாராவது ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்க மாட்டாங்களா என்ன, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மேனேஜரை கூப்பிட்றாங்க. மேனேஜர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வாங்கியிருக்கோம், இப்போ ஒயரை யாரோ கட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னோன்னே, ஃபால்ட்டை அட்டன் பண்ண வர சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு வாரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எலக்ட்ரிஷியன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. இவர்கிட்ட பேசினா வேஸ்ட்டு, இப்போ என்ன பண்ணுறது மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னா, நீ முதல்ல உடனடியாக ஜென்ரேட்டர் ஒன்று ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா, ஜென்ரேட்டரா இப்போ திடீர்னு கேட்டால் என்னை எப்படி ரெடி பண்ண முடியும், நீ ஒரு பேமெண்ட்டுக்கு டபுள் பேமெண்ட் ரெடி பண்ணி எப்படியோ வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, சரின்னு ஃபோன் பண்ணிடுறாப்புல. ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஜென்செட் வந்து டக்குன்னு வந்து செம்ம மாதம் வந்து ஒரு வேனில் வந்து இறங்கினோடனே செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு கார்த்தி அது வரைக்கும் கூட அங்கேயே இருந்துட்டு, சரி நான் போய் நீ ஆன் பண்ணுற வழியை பாரு, நான் போய் தீபாவுக்கு நம்பிக்கையே கொடுக்கணும், இல்லைன்னா பயந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வராங்க. உள்ளே வந்தோன்னே தீபா கார்த்தி உள்ளே நடந்து வர வந்து தீபா கிட்ட வந்து எல்லாம் சரியாயிடுச்சு, நீங்கள் பாட ஆரம்பிக்கலாம், நான் கரண்ட் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, வந்து கார்த்தி பார்க்குறதுக்கும் கரெக்டாக லைட்டு கரண்ட் வர்றதுக்கும் ஃபேஸில் அடித்தோடனே எல்லோரும் கரண்ட் வந்தோடனே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. கச்சேரி நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து தைரியமாக மைக்கை எடுத்து பாடலான்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து ரூபஸ்ரீ வந்து
இப்படி ஆகிப்போச்சு நிலமை. நம்ம நினச்சி கூட பார்க்கல. வந்து கடைசி நேரத்தில் பிளான் பி வச்சுருந்தோம். அதில் வந்து கட் பண்ணி விடலான்னு பார்த்தா கரண்ட்டு இப்படி ஜென்செட் வந்து ரெடி பண்ணிக்குவான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க. நான் தான் வந்து அவன் எது சொன்னாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். நான் எங்கே செஞ்சேன்? அவன் ஜென்செட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கான். உங்களுக்கு அனுமதி இல்லாமல் வந்திருக்கு. நீங்கள் வெளில போக சொல்ல வேண்டியது தானே, உள்ளுக்குள்ளே விடாமல். இதுக்கு மேலே செஞ்சால் எல்லோரும் சேர்ந்து என்ன தான் அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதோட தீபம் மைக் எடுத்து பாடுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அதோட எபிசோட் சூப்பராக முடிக்கிறாங்க.